கூலியோட ப்ரீ ஒர்க். ஸோ இது ஒரு டிசைன். இந்த மாதிரி ஒரு கூலின்னு ஒரு பேட்ச் வரும்னு கேட்டிருந்தாங்க. சர்தார்ல வந்து போலீஸ் பேட்சஸ் அதெல்லாம் வந்து பங்களாதேஷ். பாத்தீங்களா, நீங்க பண்ணி இந்த ஒர்க்கு தான் வந்து இப்போ டைட்டில் கார்டு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி என் கையில இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரஜினி சார் அந்த ப்ரோமோல போட்டது. பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா நம்ம பிரைம் விளாக்ஸ்லயும் சரி, சினிமா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பிளேலிஸ்ட் எடுத்தீங்கன்னாவே ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் கூட நம்ம வந்து கொலாப் பண்ணி ஸ்டுடியோ டூர் அப்படி இப்படி பார்த்துருப்போம். ஆனால் இது முதல் முறையா ஒரு வித்தியாசமா ஒரு காஸ்டியூம் டிசைனரை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வந்து அவர் கூட இன்ட்ராக்ஷன் வீடியோவாகவே ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு காஸ்டியூம் டிசைனர்னு சொல்றதை விட ஒரு அன்சங் ஹீரோ, அன்சங் ஆர்டிஸ்ட் ஆர் அன்னோன் ஆர்டிஸ்ட்னே வந்து அவரை நான் சொல்லலாம். ஹாய், வணக்கம். சொல்லுங்க, நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளவு வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க? நான் வந்து நிட்வேர் டிசைன் படித்தேன், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி சென்னையில். ஓகே. தரமணியில் இருக்கு. ஸோ 2008 to 12 அந்த இயரில் முடிச்சுட்டு நான் வந்து பிரான்ச்சில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். வேலைன்னு சொல்லி பீட்டர் இங்கிலாந்து அதில் வந்து டிசைனர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு கம்பெனிஸ் ஒரு சீசன் நம்ம டிசைன் பண்ணுறது ஸ்டோரில் நீங்கள் பார்க்குறதுலாம். ஸோ அதுக்கப்புறம் சடனாக நம்ம ஃப்ரெண்ட் பிரவீன் ராஜான்னு தெரியும், அவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவர் வந்து சடனாக இந்த மாதிரி ஒரு படம் ஸ்டார்ட் ஆகுது, வந்து ஒர்க் பண்ண அப்படின்னாரு. சரி, ஓகே, எனக்கும் ஒரு சேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ண வந்து மெஹந்தி சர்க்கஸ். அதை வந்து 2017 நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் அந்த இயரில். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் கூட தான் இருக்கேன். டில் நவ் கூலி வரைக்கும் நான் கூட தான் இருக்கேன். அண்ட் உங்களுடைய சில ப்ராப்ஸ் இப்போ கூலியில் இருக்கட்டும், இந்த ரஜினி சார் இங்கே மாட்டியிருக்கிறது, லியோவில் வந்து டாலராக இருக்கட்டும், இப்படி நிறைய இந்தியன் டூலையும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னும் அப்கமிங் சூர்யா சார் படங்களும் கமிட்டில் இருக்கீங்க. ஸோ இதெல்லாமே வந்து வெளியில தெரியுது, ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அட்ராக்ட் ஆகி எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இது ட்ரெண்ட் ஆகுதுனாவே லோக்கல் பிராண்டில் ஏதாவது ஒன்று வந்துடும். ஸோ அதை பார்த்துலாம் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது இதை பண்ணதே நான் தான்டா அப்படின்றது வெளியில யாருக்குமே தெரியலையே அப்படின்னு அப்படி நான் பெருசாக ஃபீல் பண்ணதில்லை. இது இன்ட்ரெஸ்டோட எப்படி ஸ்டார்ட் பண்ணதான், சடனாக ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே கான்டாக்ட் மூலியமா ஒரு படத்துக்கும் ஒருத்தரை கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படியே பண்ண ஆரம்பித்தேன். பட் தெரியலன்றதை ஃபீல் பண்ணதெல்லாம் கிடையாது. ஓகே, அப்படியே ஒர்க்கு பிடிச்சினா அப்படியே போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு பேஷனேட்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதை பற்றி நான் இது பண்ணது கிடையாது, நினச்சது கிடையாது. ஓகே, சரி. இது இன்ட்ராக்ஷன் வீடியோன்றதுனால நம்ம எடுத்தது எல்லாத்தையும் பேசிட்டா நல்லா இருக்காது. ஸோ ஒரு டாஸ்க்கு, இப்போ வந்து எங்களோட ஒரு பிடி பிரைம் லோகோ நான் காட்டுறேன். நீங்க இப்போ எங்களுக்காக அதை வந்து நீங்க ஒர்க் பண்ணி காட்ட போறீங்க. பண்ணிக்கலாங்களா? ஓ, இதுதான் டிசைன். ஓகே, பால் மாதிரி. ஓகே. ஸோ புதிய தலைமுறையோட லோகோ தான், கோல்டு பிளேட்ல வரும். ஓகேங்களா? இல்லைம்மா? ஓகே, நம்ம இதை வந்து பிராஸ் அண்ட் காப்பர் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் காப்பர் கொடுத்துட்டு கோல்டு எம்போஸ் பண்ணி எம்போஸ் எஃபெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, சரிங்களா? அதை வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம பிராஷ் ஷீட் யூஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 mm இருக்காது, அது வந்து காப்பர் ஷீட். ஓகே. ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அது மாதிரி வந்து லோகோ வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறோம். அது வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கோம். நம்ம சைஸ் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சும்மா ஒரு 1 இன்ச்சில் பண்ணுறாங்க. இப்போ அது பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே நிறைய மெத்தட் இருக்குது. ஓகே, பட் இது ஒன் ஆஃப் மெத்தட் பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணுறது. ட்ரேஸ் பண்ணிலாம் பண்ணலாம், பட் சில ஒரு அந்த ஓக்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. இந்த ஃபீல்டை எப்படி ப்ரோ சூஸ் பண்ணீங்க? அது வந்து ரொம்ப பிளான் பண்ணிக்கலாம், நான் ஒன்றும் பண்ணல. ஓகே, ரேண்டமாக அது மாதிரி இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டாங்க, ஆக்சரிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே. பட் அது மாதிரிலேருந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், பெயிண்டிங்ஸு,
ஸோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது முன்னாடி பேசிக்காகவே ஆமாம், சின்ன வயசுலேருந்து வரைகிறதுலாம் இருக்குது. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணால், பட் சடனாக கேட்கும்போது சரி ஓகே நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணது தான். பட் மற்றபடி இதுதான் பண்ண போகிறேன்னு பிளான் பண்ணிலாம் ஸ்டார்ட் பண்ணல. பட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே ஒன் பை ஒன்னாக அந்த அந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன இருக்குது, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன டூல்ஸ் இருக்குது, ஸோ அதை பேசிக்காக நான் அதை மட்டும் பார்த்துக்கிட்டேன். பட் மற்றபடி யார்ட்டையும் கற்றுக்கல, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அதே பண்ணுறதா அனுபவம். ஓகே, இந்த ஸ்ப்ரிங்லாம் கூட போக வாய்ப்பு இருக்கு. கையை கட் பண்ணிடாதா ப்ரோ? கொஞ்சம் சேஃப்டி மிஸ் ஆனால் கூட அது இருக்குது, ரிஸ்க் இருக்குது. பட் நீ ப்ராக்டிஸ் உங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கு அது தெரியாது தெரியாது. காலேஜ் டைமில் மோஸ்ட்லி எல்லாருமே தாண்டி வரக்கூடிய ஒரு விஷயம்தான், என்ன பண்ணுறதுனே தெரியாது. +2 முடிச்சு எந்த டிகிரி எடுக்குது, அதுக்கப்புறம் விஸ்காம்ன்றது விஸ்காம் சேருவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே இண்டஸ்ட்ரி ட்ரை பண்ணுவாங்க. இப்படி சில பேர் காமர்ஸ் எடுத்து அப்படி அந்த இண்டஸ்ட்ரி போகிறது சில பேர். நீங்கள் அந்த மாதிரி நான் காஸ்டியூம் டிசைனிங் தான் படிக்க போகிறேன், ஃபேஷன் டிசைனிங். காஸ்டியூம் டிசைன் கிடையாது, ஃபேஷன் டிசைன் அந்த இதில் போடுற மாதிரி பிளான் இருந்தது. ஸோ அதனாலே அதை வெயிட் பண்ணி நான் அது என்ட்ரன்ஸ்லாம் எழுதி கிளியர் பண்ணி பண்ணது தான். ஓகே, படிக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ டிசைனர் ப்ராப்பராக ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும், செலிபிரிட்டி டிசைனர் ஆகணும், நம்ம ஓன் க்ளோதிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருந்தேன். அப்படியே காஸ்டியூம் டிசைனராக அது ஒரு சான்ஸ் கிடைச்சி, சரி ஓகே ட்ரை பண்ணேன். ஸோ அது மூலியமாக சில பேர் கான்டாக்ட்ஸ் அந்த கிடச்சிது. ஸோ அதுவும் காஸ்டியூம் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன், கஸ்டமேட் கார்மெண்ட்ஸும் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது காஸ்டியூம் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். சடனாக அது வரும்போது இது கொஞ்சம் நாளாக போயிட்டு இருக்கு. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட்டும் அவனுக்கு கொஞ்சம் அதிகம் எனக்கு. ஸோ ஓகே அதான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி போகலாம், அதுக்கப்புறம் நம்ம வைடன் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் பிராண்ட் வந்து ஜேகே அட்டிலியர்னு பிராண்டு நான் வச்சிருக்கேன். ஸோ அது வந்து பேசிக்காக வந்து ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி எனக்கு செட் பண்ணணும் எனக்கு. அதில் வந்து ஆக்சரி டிசைன், போட்ரி டிசைன், ஓகே, ஸோ ஃபேஷன் லெதர் டிசைன், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய யூனிட்டாக ஸ்டார்ட் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் எல்லாமே. எதுவுமே வந்து நீங்கள் யூஸ்வலாக வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு இல்லாமல் இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும், அந்த மாதிரி ஸ்பெஷலாக வேணும்னா அதை நான் பண்ணுது. அது இல்லாமல் என்னோட ஓன் ஃபேஷன் லைன் அது பண்ண ஆக்சரிஸ் லைனும் நான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அப்போ வந்து கஸ்டமருக்கு நம்மளோட ஓனாக நம்ம யூஸ்வலாக கஸ்டமைஸ் பண்ணுவேன். இது வந்து நம்ம என்னோட ஓன் டிசைன்ல இது பண்ணி நம்ம அது தனியா வந்து அதை வந்து ரீடெயில் பண்ணி பண்றது. இப்போ அந்த இதுல கூட ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லி அவங்களே கஸ்டமைஸ் கேட்டாங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். சூப்பர் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன படங்கள் வந்து காஸ்டியூம் டிசைனரா ஒர்க் பண்ணிருக்கீங்க? காஸ்டியூம் டிசைனரா வந்து இப்போ ஜெயிஸ் படம் வந்து ட்ரிபிள்ஸ் ஒரு வெப் சீரிஸ் இப்போ ஹாட் ஸ்டார்ல இருக்குது, அது பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இப்போ தீரா காத்து அது பண்ணேன், அது ஃபுல் மூவி அந்த இண்டிவிஜுவல் காஸ்டியூம் டிசைனர். ஓகே, இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், பட் இன்னும் ஷூட்டிங் முடியல. அதுவும் ஜெய் சார் தான். ஓகே, உண்மைதான், இன்னும் அது ஷூட்டிங் முடியல. ஓகே, அது அதனால சொல்ல முடியாது இப்போ. ஓகே, காஸ்டியூம் டிசைனிங் தான் உங்க ஐடியாலஜியா வந்தீங்க. காஸ்டியூம் டிசைனிங்கை விட இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ்ல உங்களுக்கு வந்து ரெகக்னிஷன் கிடைக்கிறது எதுவும் வருத்தம் கொடுக்குதா? அப்படி கிடையாது, ஏன்னா இதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம்னால ஓகே அது எனக்கு பெருசா எனக்கு இது பண்ணது கிடையாது. ஓகே, ஸோ இது சப்போஸ் வேற மாதிரி டோட்டலா வேற இருந்தா இருக்கும், அதுவும் அதே ஃபீல்ட்ல தான் இருக்கு. எல்லாமே நம்ம இதுக்காக தான் பண்ணிட்டு கிரியேட்டிவ் ஒன் பண்றோம் இல்லைங்களா? ஆமா. ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா எனக்கு இது பண்ணி கிடைச்சது இல்லை. பட் ஃபியூச்சர் மைட் பி ஒரு பிராண்டோ ஆரம்பிக்கணும் பண்ணணும். ஜேகே அட்டிலியர்ஸ்னா வந்து ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ற இடம், அவ்வளவுதான். ஓ ஓகே ஓகே, நான் அதை யோசிச்சேன் அதையே கேட்கணும்னு சொல்லிட்டு. ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஒர்க் பண்ற இடம் பேர் அட்டிலியர். அது கேலரி, ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி. ஓ ஓகே. ஸோ அதை வந்து நம்ம இன்னும் ஒரு பெரிய அளவில் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆர்ட் சம்மந்தப்பட்டது எதுனாலுமே, அது ஃபேஷனும் சரி லைஃப் ஸ்டைல், ஸோ எந்த ஒரு விஷயம்னாலுமே அதை வந்து பண்ணணுன்றது தான் எனக்கு. இப்போ இந்த ஆர்ட் ஒர்க்கு நீங்க எந்தெந்த மூவில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, என்னென்ன மூவிஸ்லாம் பண்ணியிருக்கீங்க? ஆர்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது வந்து சர்தார்ல வந்து போலீஸ் பேட்சஸ், அதெல்லாம் வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தானி பேட்சஸ். ஓகே, யூஸ்வலாக வந்து இங்கே கிடைக்காது எங்கேயுமே. இப்போ இந்தியன் பேட்சஸ், இந்தியன் ஆர்மி இதெல்லாம் வந்து யூஸ்வலாக கிடைக்கும். அதனால யூஸ்வலாக வந்து மார்க்கெட்டில் வாங்கிடுவோம். ஸோ அது நீங்கள் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணதான் அது ஆரம்பிச்சது. அப்போ எனக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது எனக்கு, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்லாம் ரேண்டமாக பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்னா அப்படின்னு ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமும் எனக்கு தெரிஞ்சு ஜப்பான் நினைக்கிறேன். நான் ஜப்பான்ல அந்த ஒரு
கரெக்ட்டுங்களா? ஜப்பான் ஜப்பான். கழுத்துல அந்த டாலர் மாதிரி ஒண்ணு பெருசா போட்டுருப்பாரு அது. ஸோ அது அப்படியே ஒன் பை ஒன்னா பண்ண ஆரம்பிச்சு அப்படியே லியோ. ஓகே. வெளியே நிறைய டிசைனர்ஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சு, அவங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது மூலியமா அப்படியே போயிட்டு இருக்கு. கடைசியா வந்து இப்போ தலைவருக்கு கூலியில இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இந்தியன் டூக் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக தான் இப்போதைக்கு அதான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே. அப்போ சூர்யா சார் பண்ணியிருக்கு. அது படம் ரீசெண்டாக தான் தெரியும். அதுவும் இப்போ வாய் திறக்க முடியாது எதுவுமே. ஓகே. சராசரி எவ்வளோ நேரம் எடுக்கும் ப்ரோ ஒரு டிசைன் ரெடி பண்ணுறது? டிபெண்ட்ஸ் ஆன் த டிசைன் தான். பட் நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், பட் அது வேற நடக்கும். நம்ம ஒரு 1 hourல பண்ணலாம் நினைப்போம், பட் அது 5 years கூட போக சான்சஸ் இருக்கு. 5 years-ஆ? ஓகே. டிபெண்ட்ஸ் தான். சின்ன விஷயம் பிளான் பண்ணுவோம், 1 hourல முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். ஓகே. பட் அவ்வளவு சீக்கிரமா நடக்காது. அது ஒரு விஷயம் இருக்கு. லியோ தாஸ். லியோக்குள்ள எவ்வளவு நேரம் ஆச்சு இது என்ன பண்றதுக்கு? ஒரு 1 or 2 hours. ஒரு மோல்டு எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த வேக்ஸ் மாடல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மோல்டு சாண்ட் காஸ்டிங் மெத்தட் இருக்கு. ஓகே. அதை பண்ணிட்டு அலுமினியமோ இல்லை அதுக்கேற்ற நம்மளுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை நம்ம மெல்ட் பண்ணி கொடுத்தோம்னா அது ஒரு அச்சு வந்துடும் அப்படி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதை ஒர்க் பண்ணி நம்ம பண்ணுறது தான். இது சோப்பா ப்ரோ? இல்லை, அது வந்து வேக்ஸ் லூப்ரிகன்ட்காக ஒர்க் பண்ண மெட்டல் ஹீட் ஆகும் இல்லைங்களா? ஓகே. அப்ளை பண்ண கொஞ்சம் கூலாகி நம்மளுக்கு அந்த ஸ்மூத் கட்டிங்கு பிளேடு வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகாது. ஓகே. சரிங்களா? அது மாதிரி சான்சஸ் நிறையா. அதுக்காக இல்லையே இது ஒரு பண்றதுக்குள்ளே நம்ம 4 தடவை மாத்திட்டோம். பொறுமையா பண்ணலாம். அது சொல்ல முடியாது நம்மளுக்கு. ஒரு இதுலயே குவாலிட்டி சிலது இருக்குங்களா, சிலது ரொம்ப நேரம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இதுல இதை மாத்திட்டே இருந்தாலே வெறுப்பாடு போல இருக்கு நமக்கு. எவ்வளவு நேரம் அந்த மாதிரி இருக்கா ப்ரோ? ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, அது கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிட்டா இருந்தா இரிட்டேட் ஆயிட்டு அப்புறம் அப்புறம் பண்ணிக்கலாம் தள்ளி போடுறது. அதான் சொல்றேன், எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்கனாலதான் அப்படி. எனக்கு இது வரைக்கும் போர் அடிச்சதோ இல்ல. கன்யூஸா பண்ணா அப்படி பண்ணிட்டே இருப்பேன். அந்த நம்மளுக்கு அந்த இதுவே இருக்காது. ஆனா அப்படி தோணுது இல்லை இது வரைக்கும். நிறைய பேருக்கு தோணும். அப்படி தோணுச்சுன்னா அதோட லாஸ்ட் ஆகுதான். அது தோணாத வரையும் நல்லது. இப்போ இது வந்து ரஃப் கட் பண்ணிருக்கு நம்ம. ஓகே. ஸோ இது நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு இப்படி வரும். ஓ சூப்பர். அதாவது 2லேருந்து காப்பர் பிராஸ். ஓகே சூப்பர். சரி, மந்த் வந்து கொஞ்சம் ஃபைனல் ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த சால்டரிங் பண்ணிட்டு உங்களுக்கு அது ரெடி ஆகிடும். சூப்பர் ப்ரோ. இது வந்து ப்ரோ ஹரால் தாஸ். ஆமாம். இதெல்லாமே வந்து ஸ்டார்டிங் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமில் எடுத்த இதுவா? ஆமாம், அது வந்து ஒரு ரஃப் பண்ணுவோம் இல்லைங்களா, ரஃப் ஃபோல்டிங் அந்த இதெல்லாம் பண்ணுறது. அதெல்லாம் வேக்ஸ்லேயும் இருக்குது. இது ஒர்க் பண்ணி அப்புறம் இதை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி ஆமாம் அப்புறம் டீமுக்கு அனுப்பி அப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் தான் ஆர்டிஸ்ட் போடுவாங்க. ஆமாம். ஸோ லுக் டெஸ்ட் அப்போ நம்ம சில இதெல்லாம் அப்படியே போட்டு பார்ப்பாங்க. போட்டு பார்த்து சிலது ஒர்க் அவுட் ஆகும், சிலது மாற்றுவாங்க. கூலி பார்த்தீங்கன்னா அப்படிதான் நிறைய சேஞ்சஸ் பண்ணி தான் ஒரு 3-4 டிசைன் அப்போ பண்ணிடுவீங்க முன்னாடியே. ஆமாம். சிலது ஃபைனல் டிசைன் தான். ஓகே. சிலது வந்து ஒரு 2-3 டிசைன் போயிட்டு அதுக்கப்புறம் ஓகே தான் பண்ணுவோம். கூலியோட ப்ரீ ஒர்க். ஸோ இது ஒரு டிசைன் இந்த மாதிரி ஒரு கூலின்னு ஒரு பேட்ச் வரும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாது என்ன ஃபாண்ட் வரும் தெரியாது. ஆமாம். நம்ம 2-3 ஆப்ஷன்ஸ் ஒரு தமிழ் இங்கிலீஷ்லாம் போய் காமிச்சிட்டு டேரக்டர் பார்த்துட்டு இது வேண்டாம் அதை போகலாம் சொல்லி எனக்கு கொண்டு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ஒரு டிசைன் வந்து கோபி பிரசனா இருக்கு இல்லைங்களா, ப்ரொடக்ஷன் இந்த போஸ்டர்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக தான் பார்த்துக்குது. அவர்கிட்ட ஃபைனல் டிசைன் கொடுத்த பிறகு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கடைசியாக நீங்கள் பார்த்த கூலி. இது ஃபைனல். ஆமாம், இதான் ஃபைனல் வந்துட்டு. ஸோ அவர் ரெடி பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம். ஆனால் இதுதான் பார்த்தீங்களா, நீங்கள் பண்ணி இந்த ஒர்க்கு தான் வந்து இப்போ டைட்டில் கார்டு அவர் கொடுத்தனால தான் பண்ணேன், இல்லை என்னோட அவர் இப்படி தொடக்கிறாரு. தொடச்ச உடனே
செகண்ட் வந்து நின்று டைட்டில் கார்டு சம்டைம்ஸ் அதான் சம்டைம்ஸ் ப்ராப்பரா நம்மளுக்கே தெரியாம அமையும். சிலது வந்து அப்படியே ரேண்டமா அப்படியே இருக்கும். இது வந்து ஃபைனல் நம்ம இந்த ஃபைல் பண்ணி ஃபினிஷ் பண்றது. ராய் ஜஸ்லாம் இல்லைங்களா? ஆமா, அதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்றது. இப்போ ரஃபா நம்மளுக்கு வந்து முடிச்சாச்சு. இப்போ சோல்டரிங் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த ஃபைனல் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்துடும். சோல்டர் பண்ணிட்டு நம்ம அதை பாலிஷ் பண்ணனா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா வந்துடும் உங்களுக்கு. ப்ரோ இப்போ இந்த ஒர்க் பேசணும்ல, லியோலியும் இருக்கட்டும், விஜய் சார் ஏதாவது கூப்பிட்டு என்னப்பா பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொன்னாரா? அப்படி இல்லை, நம்ம கொடுப்போம். பட் ஆனால் அதை அதை பற்றி நம்ம பேச மாட்டோம். ஓகே, சில பேர்கிட்ட கான்ட்ராக்ட் பேசி அதை பற்றி சொல்லுவாங்க. ரஜினி சார் முன்னாடி 2018 பேட்டா போய் வந்து இந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் அப்போவே. ஓகே, அண்ட் இப்பயுமே கூலியில் கூட இப்போ அது இன்னும் கொஞ்சம் அது ஒரு ட்ரீம் கம் ட்ரூமா. ஏன்னா ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி என் கையில இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரஜினி சார் அந்த ப்ரோமோல போட்டது. கரெக்டுங்களா சார்? நானும் போட்டுட்டேன் ரஜினி சார் போட்டதை. ஒரு அளவுக்கு மேல பண்ண. ஸோ இதுலதான் அப்ப அந்த பிளட் ட்ராப் எல்லாம் தொடச்சி எடுத்தது. ஸோ அதையே உங்களுக்கு வந்து எனக்கு வந்து நான் கேட்டு பண்ணி கொடுத்தேன். ஒரு மெமரிக்கு சைன் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ ஆனா இது வந்து ஆனா பெரும்பாலும் யாரும் வந்து பெருசா பேசப்படுறது இல்லை. ஆனா ரசிகர்கள் வந்து பெரும்பாலும் உங்களோட ஆர்ட் ஒர்க்கை தான் பேசுறாங்க. ஓகே, தெரியல, சில பேர் கேட்பாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம அதை நம்ம பாட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், வந்துச்சுன்னா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே ப்ரோ, ஆனா இந்த ஒர்க்ஸுக்கு வந்துட்டோம்னு வைங்களேன், இதுல என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் எந்த மாதிரி கேக்குறீங்க? வெறும் செயின் அவரு இந்த மாதிரி கையில போடுறது, வாட்சஸ், இந்த மாதிரி டிசைன்ஸ் மட்டும்தானா, இல்ல வந்து கதைக்கேற்ப அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அது எல்லாமே? எது வேணா பண்ணிக்கலாம். கஸ்டமைட் நம்மளுக்கு இந்த ஆர்ட் எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். நம்ம டிசைன் சொல்லிட்டு நம்ம டிசைன் சொல்லிட்டே பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஹேண்ட் ஒர்க் தான். சம்டைம்ஸ் ரொம்ப மைன்யூட்டா இருக்கிறது, சில விஷயம் பண்ண முடியாது, ரொம்ப மைன்யூட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து 3D பிரிண்டிங் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த வேற இதுவா பியர் இது ஒரு படத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். படத்துக்கா? இது ஒரு படத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அது வரும், அது இன்னும் இப்போ சொல்லக்கூடாது. ஓகே, அதாவது ஒரு காட்டு கதையா? இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு கேரக்டருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். ஹேண்ட் ஒர்க் பண்ணலாம், பட் நம்ம அவ்வளோ அதுக்கு டைம் வேஸ்ட் இது பண்றதுக்கு நம்ம ஈஸியா டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பண்றதுனால அது கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம மோல்டு எடுத்து ஓகே, அதுக்கப்புறம் அதை மெட்டல் காஸ்டிங் அதெல்லாம் பண்ணி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அது மூலியமா நம்ம பண்ணதுதான் அது. ஓகே, இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஹேண்டா டக்குன்னு பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் டீடைலிங் அதிகனால டைம் எடுக்கும். அதனால நம்ம வேற என்ன டெக்னிக்ஸ் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்றது. பெரும்பாலும் கதையை வந்து உங்ககிட்ட வந்து கதைக்கு சொல்லிட்டு எனக்கு வந்து இதுல இந்த ஸ்டாருக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவாங்களா, இல்ல ஓவரால் டிசைன் எனக்கு இந்த மெத்தட் வேணும், இந்த டிசைன் அப்படியே சொல்லிட்டு அதை பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்களா? சில பேர் வெறும் டிசைன் மட்டும் கேட்பாங்க. எனக்கு நிறைய படத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், எனக்கே தெரியாது பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஒர்க் பண்ண படத்தினால எனக்கு சொல்றேன். சில பேர் எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க, அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். பட் எதுக்காக வெப் சீரிஸ் சொல்லுவாங்க, பட் என்ன வெப் சீரிஸ் யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாது. ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்கு. ரேண்டமா சொல்லி கேட்பாங்க. இப்போ ரீசெண்டா கூட பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு படத்துக்கு, அதுவும் ரிலீஸ் ஆகும். அதுவும் ஒரு எல்லா படமும் சொல்லவே கூடாது, வெளியில வர வர எங்களுக்கு சொல்ல முடியாதுங்களா, அது அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகே, அதனால வந்து நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ண முடியாது. எனக்கு என்னன்னா கூலிக்கே வந்து இப்ப நீங்க 4 ரெடி பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் தானே டிசைன் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அதனாலதான் அந்த கேள்வி. அதுதான் இப்ப அவங்க ஃபைனல் பண்ணிட்டு தருவாங்க எனக்கு. ஓகே, அந்த மாதிரியும் இருக்கு. சில பேர் ஃபைனல் பண்ணிட்டு அந்த டிசைன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. சிலர் ஐடியா சொல்லிட்டா நீங்களே ஒரு 4 டிசைன் பண்ணி அவங்க கையில காட்டி அதுல ஃபைனல் பண்ணிப்பீங்க. இது வந்து பாலிஷிங் சால்டிங் பண்ணும்போது மெட்டல் க்ளீன் பண்ணிட்டு சால்ட் பண்ண முடியும். ஓகே, பலன்னு மின்ன ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், சால்டிங் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணான்னா அது ஃபைனல் ஃபினிஷ் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. எனக்கு இந்த டிசைனை பார்க்கும்போது பிபி பேன் லோகோ தெரியல. டிராகன் பூஸ்டர் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியலையே. ஜெட்டிக்ஸ்ல பார்த்தது இல்லையா? நீங்க 70s கிட்டா 80s கிட்டா? 80s கிட். அதான் 90s கிட்டுக்கெல்லாம் தெரியும். 90ஸ்னா 88 அது ஓகே. 90s கிட்ட தான் வச்சுக்கலாம். 90s கிட்ட வச்சுக்கலாம். 90s. ஏன்னா டிராகன் பூஸ்டர்னு ஒரு ஷோ இருக்கு ஜெட்டிக்ஸ்ல, அதுல வந்து இதுதான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஃபாலோ பண்ணதில்லை. நம்மளாம் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் தான். ஹீமேன் ஹீமேன், பாப்பாய் அப்படி
ஸோ அந்த மாதிரி இதுதான். இதுவும் நல்லாதான் இருக்கு. ஆனால் நான் இது எடுத்துக்க போறேன், கழுத்துல பொங்க கூட. ஸோ இதை நம்ம இப்போ சோல்டர் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இந்த பக்கம் இது வந்து சில்வர் சோல்டர். இது ஓகே, இவ்வளோண்டு தான் இருக்கு. நம்ம இதுக்கு ஏற்ற கட் பண்ணிக்கலாம். எதுவுமே பண்ணாதான் அப்படி இருக்கு. சின்ன சின்ன ஒர்க்குலாம் அப்படி தான் தேவைப்படும் நம்மளுக்கு. சேஃப்டியா பண்றது பெட்டர். ஸ்மோக்குமா? இது கொஞ்சம் மினிமலா தான் வரும். ஓகே, சில டைம்ஸ்ல ரொம்ப அதிகமா வரும். சரி, பார்த்தீங்கன்னா வந்து இப்போது சோல்டர் பண்ணியிருக்கேன். இது காப்பர் அண்ட் பிராஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கான்ட்ராஸ்ட் அந்த பேக்ரவுண்டு தெரியறதுக்காக. இப்போ நம்ம இதை பாலிஷ் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். இந்தியன் 2ஓட ஒர்க்ஸ் பற்றி சொல்லுங்க. இந்தியன் 2 வந்து எனக்கு நான் டேரெக்டாக ஒர்க் பண்ணதில்ல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் டிசைனர் இருக்காங்க. பல்லவி சிங் தெரியும் உங்களுக்கு? தெரியும். ஸோ அவங்களுக்கு தெரியும். ஸோ லீவ் மூலியமா அப்புறம் அவங்களோட அசிஸ்டன்ட் அசோசியேட்ஸ்லாம் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க இது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணாதான். பட் எனக்கு ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அதை பற்றி ஓகேட்டாங்க, அவங்க பண்ணி கொடுத்தேன், அவ்வளோதான். இந்த டிசைன் இது அவங்களே கொடுப்பாங்க. இது வந்து நம்ம லேசர் கட் பண்ணியிருக்கு. லேசர் கட் பண்ணி நம்ம அந்த லேசர் என்கிரேவிங் பண்ணியிருக்குது. ஓகே, இது அந்த பெல்ட்டுக்கு வராது. ஓகே, ஒரு பவுச் மாதிரி கேட்டிருந்தாங்க. அது கத்தி தானே வைப்பாரு அந்த அதுதான். ஆனால் எதுக்கு நம்மகிட்ட அவ்வளோ டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரியாது. அது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா அந்த அவுட் ஃபைல் அவங்க கையில் இருக்கு, அவ்வளோதான். அது எதில் வந்து படம் ரிலீஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதுலேயே வந்து எஸ்ஜே சுரேஷ் வரைக்கும் ஒன்று பண்ணியிருக்கேன். எஸ்ஜே சுரேஷ் இருக்கு. எஸ்ன்றது தானே? ஆமாம். நீங்க ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்லண்ணா, அதுல எது வந்து ரொம்ப கஷ்டம் நீங்க பண்ணதுல? உங்களுக்கு தெரியும்ல, இருக்கலே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஒர்க் இது அப்படின்னு. கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. இஷ்டம்ன்றீங்களா? அப்படிதான் கஷ்டம் இருக்கும். ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான டிஃபிகல்டிஸ் இருக்கும். இப்போ நம்ம இது வந்து நார்மல் ஒரு எம்போஸ் இது ஈஸியாக பண்ணிடுவோம். இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது என்கிரேவ் டிசைன்ஸ் எதாவது பண்ணுவேன். அப்போதான் டைம் அதிகம். கஷ்டம்னு சொல்ல முடியாது, டைம் அதிகமாகும், அவ்வளோதான். அதிகம் எவ்வளோ டைம் ஆகுதேன்னு யோசிச்சிருக்கேன். நம்ம நினைப்போம் இந்த டைமில் கொடுத்துருவோம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அது பட் வந்து நம்ம ஏதாவது நடந்துட்டு அது கொஞ்சம் டிலே ஆகும். அப்போ மட்டும்தான் கொஞ்சம் இதாக, மற்றபடி இதானது கிடையாது எனக்கு. ஃபினிஷிங் ஃபைனல் பண்ணுறது கொஞ்சம் இந்த மாதிரி இது வந்து பாலிஷ். டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. சூப்பர், மின்னுது. ஸோ ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி பாலிஷ் பண்ணுறது. சில இது ஆன்டிக் ஃபினிஷ் கேட்பாங்க. ஸோ அது இது தேவையில்லை. ஸோ அது ஆன்டிக்னா பாலிஷ் பழைய காலத்து இது மாதிரி வரும். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி பழைய மாதிரி ஒரு மாதிரி தெரியறதுக்காக இது சும்மா ரஃபாக தான் பண்ணியிருக்கு. இது இன்னும் ப்ராப்பராக டைம் எடுத்து பண்ணனா இன்னும் ஃபினிஷிங் நல்லா பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபைனல் ஃபினிஷ் ஒரு ஷைன் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஃபினிஷ் டைப் ஆஃப் ஃபினிஷஸ் இருக்கு, நம்ம அது பண்ணலாம். சொல்லியிருந்தாங்க. சூப்பர். இதை போய் ஆஃபீஸில் காட்டினா உனக்கு 10,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன். வாய்ப்பு இல்லை ராஜா. பிடி பிரைம் லோகோ ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, சூப்பர். சீரியஸாகவே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. ஏன்னா பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு மூவினா காஸ்டியூம் டிசைனர்ஸ்லேருந்து கேமராமேன், டிஓபி, டான்சர்ஸ் இது எல்லாமே தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு ஆர்ட் ஒர்க்ஸுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்றதே வந்து மிகப்பெரிய கேள்விக்குரியதான் எழுப்புச்சு நான் அவங்கள கேள்விப்படும் போது. அதான் அப்படி. பட் ஆர்ட் ஒர்க் ஆர்ட் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே மேஜராக தெரியும். ஒரு செட்டு போடுறதா இருக்கட்டும், இப்போ பீச்ல மால் செட் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டு போடுற ஒர்க்கு வெளியில தெரியுது, பேசப்படுது, நமக்கு தெரியுது பிரம்மாண்டமாக ஒன்று ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காஸ்டியூம்லேயுமே வந்து அது ஒரு ப்ரொஃபஷனல் திங் தான். ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காஸ்டியூம் போடுறாங்கன்னா அதுவும் பேசப்படும். இல்லை நார்மலாகவே படங்களுக்கு கதைக்கு ஏற்ப அந்த காஸ்டியூம்ஸை டிசைன் பண்ணுறது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் எனக்கு. இதுக்கு ஒரு ஆள் வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த டிசைனை ரெடி பண்ணி பண்ணுறாரு.
பெரும்பாலும் அது வைரல் ஆனாலுமே இது பண்ணவர் யாருன்றது வெளியில தெரியாமே போகுது அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நான் இதை வந்து நான் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி எனக்கு உங்க இன்டர்வியூ வேணும் அப்படின்றது கேட்டது. தேங்க்யூ ஸோ மச். ஆர்டிஸ்ட் இப்போ நிறைய பேர் தெரியாம இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க பண்றவங்க. இப்போ ஆர்ட் டைரக்டர் இப்போ எந்த இப்போ காஸ்டியூம் டிசைன் எடுத்தாலுமே அவர் ஒருத்தராலையும் எல்லாம் பண்ண முடியாது. ஆமா, அவங்களும் ஒரு அசிஸ்டன்ட் அந்த மாதிரி தான் அதுவும் இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா இங்க சென்னையில இப்போ பண்றது இப்போ நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் அப்ரோச் பண்ணி போயிட்டு இருக்கு, சில படத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் போக போகுது. உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்? ஜேகே அட்டிலியர் அதை ஞாபகம் வச்சுக்க. ஜேகே அட்டிலியர் பெரிய ஒரு பிராண்டா கிரியேட் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இன்னும் பல படங்கள். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவல் படங்கள் இருக்கு, இவர் வாய் திறக்க மாட்டாரு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பெரிய படங்கள் வந்துட்டு இருக்கு. மேஜரா என்ன படம் பண்ணிட்டு லைன் அப்ல இருக்கு ஃபுல்லாவே. ஸோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. பிடி பைன் சார்பாவே வந்து வாழ்த்துக்கள். தேங்க்யூ.